ஓம் சிவாய போற்றி. ஓம் சண்முகா போற்றி. ஓம் வெற்றி வேலனே போற்றி. அன்பார்ந்த மீனராசினியர்களே, உங்கள் வாழ்வில் அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் என்றென்றும் நிலைத்திடும் உங்கள் வாழ்வில். ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. அழைத்தேன் உன்னை என்னோடு இருப்பேன் என்றும் உன்னோடு. அன்பே உன் கைகள் என்னை தீண்டுமா? மிதந்தேன் காற்றில் காற்றாக, நடந்தேன் இரவில் நிழலாக. கண்ணே உன் கண்கள். அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் மீன ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். மீன ராசிக்கு தற்போது பயிற்சியாகியுள்ள சனி பகவானை பற்றி, உங்கள் ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிற அந்த சுக்கிர பகவானை பற்றி பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு இந்த 2 ராஜகுருகளும் உட்கார்ந்து உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை செய்ய கடமைப்பட்டுள்ளார் என்பது இந்த வீடியோ சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். மீனராசினியர்களே, கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு ஏற்ற உங்களை கடந்த காலத்தையும் புரிய வரும், நிகழ்காலத்தையும் நாம் சொல்ல இருக்கிறோம். எதிர்காலம் ஃப்யூச்சரை கண்டிப்பாக அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீனராசினியர்களே. உங்கள் ராசிக்கு விரிய ஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடிய, உங்களுக்கு லாபாதிபதி என்று அழைக்கக்கூடிய சனிபகவான் தங்களுடைய உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய மீன ராசியில் தற்போது அவர் அமர்ந்து 6/3/2026 அன்று அவர் பயிற்சியாகி, சனி பகவானின் பயிற்சியாகி, உங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயிற்சியாகி உள்ளார். தற்போது அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய மீன ராசியில். 2/3/2026 தேதி அன்று அதிகாலை 1 மணிக்கு உங்களை சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இந்த மார்ச் மாதத்தில் 2 ராஜகுருவும் உங்கள் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். அவ்வாறு அமர்ந்திருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன நற்பலனையும், என்னென்ன எதிர்காலம் நடக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுடைய ஃபியூச்சரை உங்களுக்கு சாதகமாக உள்ளதா இல்லை உங்களுக்கு பாதகங்களை செய்ய கடமைப்பட்டுள்ளார் என்பது வீடியோவில் பார்த்து விடலாம். மீனராசினியர்களே, உங்களை பற்றி சிறிதளவு சொல்லிவிடுகிறேன். நீங்கள் இயற்கையாகவே கருணை மிகுந்தவர்கள். நீங்கள் எதையும் யாரையும் வெறுக்காதவர்கள். நீங்கள் உதவி செய்யும் மனம் உங்களுக்கு இயற்கையாக உள்ளது நேயர்களே. அப்படிப்பட்ட நீங்கள் தற்போது இந்த நிகழ்காலம் உங்களுக்கு பல கஷ்டமும் பல துன்பம், உங்களுக்கு நீங்கள் உதவியில்லாமல் இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம், கடவுள் பக்தி, தியானம் போன்ற ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கோவில் குளம் அனைத்திலும் செல்வதில் ஆர்வம் அதிகம். அப்படிப்பட்ட குலதெய்வமும் சரி, நீங்கள் வணங்கும் தெய்வம் உங்களை கைவிட்டு நிற்பதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். கலை, இசை, கவிதை, எழுத்து போன்ற படைப்பாற்றல் உங்களை அதிகம், அந்த திறமை கொண்டவர் நீங்கள். அந்த படைப்பாற்றல் அனைத்தும் உங்களுக்கு முடக்கி நீங்கள் உட்கார்ந்திருப்பதை பார்க்க முடியும். அதில் நீங்கள் சந்தோஷமின்றி தவிப்பதை பார்க்க முடியும். கோபங்கள் அமைதியான பேசும் இயல்பு. நீங்கள் கோபம் என்றும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வராது. மற்றவரை எதிரியாக இருந்தாலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்கள். அமைதியாக பேசும் இயல்பு கொண்டவர் நீங்கள். அப்படிப்பட்ட நீங்கள் மென்மையான குணம் கொண்ட நீங்கள், உங்களுக்கு சில கஷ்டங்களும் துன்பங்களும் கண்டிப்பாக இந்த சனி பகவானும் இந்த சுக்கிரனும் உட்கார்ந்து இந்த இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கிற நேரங்களே, கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதோட பிரச்சனை, அதோட எதிர்காலத்தில் வரும் பிரச்சனையும் பாதகங்களையும் நாம் சொல்ல இருக்கிறோம். கண்டிப்பாக புரிந்து கொள்ளுங்கள். நல்ல மனசு கொண்டவர்கள் நீங்கள் கண்டிப்பாக நல்ல மனசு என்றால் கண்டிப்பாக மீனராசினியர்கள் தான். யாரையும் புண்படுத்த மாட்டீர்கள். யாரையும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அன்பு வைத்துவிட்டால் கண்டிப்பாக அவரை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஓடி போய் நிற்பீர்கள். அந்த அளவு பக்குவம், அந்த அளவுக்கு மனசளவில் நீங்கள் ஒரு மிகவும் நன்மையான எதிரில் இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்களை அந்த அளவுக்கு நேசிப்பார்கள். இவன் அப்படிப்பட்டவள் பொண்ணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக இவள் நமக்கு என்றும் துணையாக இருப்பாள். அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு ராசியில் பிறந்தவர்களால் நீங்கள். அப்படிப்பட்ட நலன்கள் நிறைந்தவர்கள் என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 2 ராஜகுருகளும் சேரும் பட்சத்தில் உங்களுக்கு பணம் மற்றும் செல்வம், இந்த சுக்கிரன் உச்சம் பெறுவதால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அந்த சுக்கிரன். ஏன்னா 8 திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் உங்களுக்கு. வீடு வாகனம் மற்றும் நிலம், வீடு வாங்கும் யோகமும் இல்லை மனை யோகமும் இல்லை பூமி யோகமும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கொடுப்பார். பொன்பொருள் சேர்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும். கலை மற்றும் திறமை, இசைக்கலை, சினிமா போன்ற ஆடம்பர துறையிலும் அந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட துறையிலும் கண்டிப்பாக நீங்கள் சிறந்த விளங்குவதை பார்க்க முடியும்.
ஆன்மீக சிந்தனை ஓரளவு கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இங்கு இருப்பதை பார்க்க முடியும். தியானம், நம்பிக்கை, கண்டிப்பாக இறைவனின் நம்பிக்கை உடையவர்கள் யாரென்றால் நீங்களே அவர்கள். இந்த 12 ராசி கட்டத்தில் அதிகமாக இறைவனின் அருள் பெற்ற ஒருவர் யாரென்றால் அந்த மீனராசி நேயர்கள் நீங்களே அவர்கள். உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு உட்கார்ந்துருக்கும் இந்த சுக்கிர பகவானும் இந்த சனி பகவான் உட்காரும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம் மீனராசி நேயர்களே, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நடக்க வேண்டியது கண்டிப்பாக இதெல்லாம் நடந்தே தீரும். உங்களுக்கு 100% நடக்கும் நேயர்களே. நடக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். காதல் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக சில தாமதம், சில பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டே தீரும் உங்களுக்கு. இது உண்மை, இது சத்தியம். ஏன்னா 8 கூடிய உட்கார்ந்த காதலில் தோல்வி ஏற்படுவதை பார்க்க முடியும். 12 கூடிய சனி பகவான் கொடுக்குற மாதிரி கொடுத்தவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய தோல்வியில் ஆழ்த்துவதை கண்டிப்பாக இந்த காலம் கொடுத்தே தீரும் உங்களுக்கு. மனதில் சில நேரங்களில் கவலை அல்லது தனிமை உணர்வீர்கள் இந்த காலம். ஏன்னா அந்த தோல்வியால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தோல்வி இல்லை. ஏன்னா உங்களுக்கு 12 கூடியவன் உட்கார்ந்துருப்பதால் 12 கூடியவன் யார்? விரையாதிபதி, லாப மாரகாதிபதி வருவார். அந்த யார்? இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன லாப மாரகாதிபதி வருவார். அவர் உட்காரும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுப்பார். நேர்களே, மீனராசி நேர்களே, கண்கூடாக பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும். 8 கூடிய அஷ்டம ஸ்தானாதிபதி 3 கூடிய அந்த சுக்கிரன் வருவதால் அனைத்து ஆசைகளும் கொடுத்து அந்த அனைத்து ஆசைகளிலும் மண் வாரி போட்டுவார். கண்டிப்பாக நீங்கள் இப்படி சொல்கிறேன்னு வருத்தப்பட வேண்டாம் நேர்களே. கண்டிப்பாக இதான் உண்மை. கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி கொடுத்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் மாட்டி சிக்கி தவிக்க போகிறீர்கள். அதுதான் உண்மை, இதுவே சத்தியம். பணம் வந்தாலும் செலவு கை நிறைய நீங்கள் உங்களை விட்டு பணம் உங்கள் கையை விட்டு செல்வதை பார்க்க முடியும். என்னதான் பணம் ஏதோ ஒரு சுக்கிரபகவான் கொடுத்த ஆசைகள் அதிகமாக கொடுத்தாலும் உங்களுக்கு வீடுமான யோகம், அந்த அனைத்து யோகமும் கொடுத்தாலும் கண்டிப்பாக அதில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. வீடே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கினால் கண்டிப்பாக அந்த வீடு வாங்குவதில் உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படாது. அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும். சந்தோஷம் இன்றி தவிப்பதை பார்க்க முடியும். மனை யோகம், எந்த ஒரு மனை வாங்கினாலும் கடன் பட்டு வாங்கினாலும் கண்டிப்பாக அந்த கடன் சுமை நீங்கள் சுமப்பதில் மிக கடுமையான ஒரு சுமைகளை சுமப்பது போல் அந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்து விடும். ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்பார்கள். அந்த சனி பகவானும் சுக்கிரனும் கொடுக்குற மாதிரி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் சிக்கலில் மாட்டி வைத்து அனைத்து வகையிலும் உங்களுக்கு அதை மீள முடியாத ஒரு கஷ்டத்தை கொடுத்து உங்களை தவிக்க வைப்பதை கண்டிப்பாக அந்த காலகட்டம் ஏற்படுத்தியே தீரும். நேர்களே, கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மற்றவர்கள் யாரோ ஒருவர் உங்களுடைய மீன ராசிக்கு சொல்வார்கள் அனைவரும் சுக்கிரன் உச்சம் பெற்றவர்களால் ஆடம்பர வாழ்க்கை கிடைத்துவிடும், சகல சௌபாகியம் கிடைத்துவிடும், பல வண்டி வாகனம், பல வீடுகள், பல ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு தானாக அமைய போது சொல்வார்கள். அதெல்லாம் சத்தியம் இல்லை நேர்களே. உண்மை என்றால் தேவையில்லாத விரைய செலவு கண்டிப்பாக ஏற்படும். கடன் சிக்கலில் நீங்கள் தத்தளிப்பது கண்டிப்பாக உறுதி. பதட்டம், அச்சம் கண்டிப்பாக நிலவுவது இந்த காலகட்டம் ஏற்படுத்தியே தீரும். உங்களுக்கு தனிமை உணர்வதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த பிரச்சனையால் நீங்கள் தனியாக போய் உங்களை நம்பியோரை ஏமாற்றப்படுவதால் நீங்கள் கொடுத்த இடத்தில் பணம் வராமல் போகலாம். கடன் வாங்கிய இடத்துல கட்ட முடியாமல் தவிக்கலாம். கடன் மட்டுமல்ல, குடும்பத்தில் சந்தோஷமின்றி தவிப்பதை பார்க்க முடியும். உங்களுக்கு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒட்டும் இல்லாமல் தவிப்பதை பார்க்க முடியும். மன உளைச்சல் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். திடீர் பணப்பிரச்சனை, நிதி நெருக்கடியால் தவிப்பதை பார்க்க முடியும். திடீர் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும். திருமண பிரச்சனை, சண்டை சச்சரவு குடும்பத்தில் ஏற்படுவதை பார்க்க முடியும். குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் பிரிவு கூட கொடுத்து விடும். இந்த காலகட்டம் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ரகசிய விரோதங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். உங்களுக்கு விபத்து கண்டம் ஏற்படும். உங்களுக்கு 8 கூடிய உட்கார்ந்திருப்பார், கண்டிப்பாக விபத்து கண்டத்தை கொடுப்பார். உங்களுக்கு 8 கூடிய உட்கார்ந்திருப்பதால் கண்டிப்பாக மர்ம நோயை கொடுப்பார். இரத்த சம்பந்தப்பட்ட நோய், அறுவை சிகிச்சைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தே தீரும். மீனராசினியர்களே, 8 கூடிய சம்பந்தம் இருக்கிறார், 12 கூடிய சம்பந்தப்பட்டதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நடந்து கொண்டிருக்கிற ஃப்யூச்சரில் நடக்கும். உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முட்டுக்கடை போட்டு கொடுப்பார் இந்த சனி பகவான். உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தவிர்க்கப்படும். வெளிநாடுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதா சிலர் போகக்கூடிய நிலையில் இருந்தாலும்
போக முடியாமல் தவிப்பதை பார்க்க முடியும். அப்படியும் போய்விட்டாலும் கண்டிப்பாக நிம்மதி சந்தோஷம் நிறையாக சம்பாதிக்க முடியாது நேர்களே. இதுவே உண்மை. மறைமுக எதிரிகள் உங்களை கண்டிப்பாக நீங்கள் நம்பியவர்களே, உங்களுக்கு சொந்தக்காரர்கள், உங்கள் உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அனைவரும் உங்களை துரோகம் செய்வதை பார்க்க முடியும். மனதளவில் நீங்கள் கடுமையாக நீங்கள் பாதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் 2026 நேர்களே. மற்றவர்களுக்கு கண்டிப்பாக மற்றவர்களுக்கு இந்த 2020 பொற்காலமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பொற்காலம் அல்ல. உங்களுடைய இந்த காலம் உங்கள் வாழ்க்கையின் பாதையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காலம். கஷ்டம் என்றால் என்ன, கடமை என்றால் என்ன, பொறுமை என்றால் என்ன, நிதானம் என்றால் என்ன, எப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படி இந்த வாழ்க்கையை இந்த பூ உலகில் இந்த மனிதர்கள் அனைவரும் சரிசமமாக இந்த பூ உலகை கடக்க முடியாமல் என்று நீங்கள் உங்களுடைய பாதையில் வர கஷ்டமும் நஷ்டமும் அனைத்தும் உணரக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு. அப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிரனும் சரி, இந்த சனி பகவானும் சரி, உங்களுக்கு இந்த அளவு மிகப்பெரிய யோகத்தை தர இயலாத நேர்களே. உங்களுக்கு திருமண பிரச்சனை, ஏன்னா இந்த குடும்ப திருமண பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி யார் என்றால் 7 கூடியவன் உங்களுக்கு அந்த புதன் பகவான் ஆவார். அந்த புதன் பகவான் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீன ராசிக்கு அவர் போய் அந்த 7 கூடியவன் போய் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். ஆகிய உங்களுக்கு 12ஆம் வீடு உங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி உங்கள் 7ஆம் வீடு கன்னி ராசி. அந்த கன்னி ராசிக்கு 6ல் போய் மறந்திருப்பது ஒரு குற்றம். அந்த குற்றஸ்தானத்தில் உட்கார அந்த குற்றஸ்தானத்துக்கு உட்கார்ந்து உங்களுக்கு 12 கூடியவன் 8 கூடியவன் சம்பந்தம் இருப்பதால் குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த திருமண சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் பிரச்சனையோடு நடைபெறுவதை பார்க்க முடியும். பிரச்சனை இன்றி அவர் சாதாரணமாக நடைபெற்று விடாத நேர்களே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருமணம் தடை கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். உங்களுக்கு தாமதம் திருமணம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 30 வயதிற்கு மேற்பட்ட திருமண யோகமும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, ஏன்னா சனி பகவான் அமர்ந்து விட்டார். அவ்வளோ சீக்கிரம் திருமணம்லாம் உங்களுக்கு நடந்து விடாது மீனராசினியர்களே. படிப்படியாக உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வரன் பார்த்து கண்டிப்பாக அதில் ஏதோ வரன் நிலைப்பதை பார்க்க முடியும். அதுவும் அவ்வளோ சீக்கிரம் கைகூடி வந்து விடாது. அந்த பிரச்சனைகள்லாம் சனி பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு வரன் பார்ப்பதிலும் தடையை கொடுப்பார். உங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறுவதிலும் கண்டிப்பாக தடை உண்டாகும். அப்படியே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணமும் ஆகிவிட்டாலும் காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகிடும். கண்டிப்பாக அது சந்தோஷம் சில நாட்களையும் சில மாதங்களையும் சில வருடங்களையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்து விடும் நேரங்களை கவனமாக இருங்கள். கணவர் மனைவிகளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஆவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். கணவர் மனைவி பிரிவதையும் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒருவர் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையிலும் குடும்ப ஒற்றுமை நிதி நெருக்கடியாலும் குடும்ப உறவினர்கள் சம்பந்தம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலை ஏற்படுவதால் சிலருக்கு இருவருக்கும் மனம் ஒரு சந்தோஷம் இல்லாத நிலையில் கண்டிப்பாக தடுமாறுவதை பார்க்க முடியும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும். கணவர் மனைவி கண்டிப்பாக இதனால் பிரிவு ஏற்படுவாங்க. சிலர் தனித்தனியாக வாழ்வதையும் பார்க்க, ஒரே வீட்டில் தனித்தனியாக பிரிந்து வாழ்வதையும் பார்க்க முடியும். தவறான தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணோட தவறான தொடர்பு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தவறான தொடர்பு ஏற்படும் உங்களுக்கு. சிலருக்கு ஏனென்றால் 8 கூடியவன் உங்களை உட்கார்ந்திருப்பதால் கண்டிப்பாக உங்கள் வயதிற்கு மூத்தவரோடு கண்டிப்பாக சில தவறான தொடர்பு பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு ஏற்படும். பெண்ணாக இருந்தால் ஏதோ ஒரு ஆணுக்கு தன்னுடைய வயதிற்கு மேற்பட்டோர் கண்டிப்பாக தவறான தொடர்போடு ஈடுபடுவதை பார்க்க முடியல. திருமண ஆணவரோடு தவறான தொடர்பு ஏற்படும். ஆணாக இருந்தால் திருமண பெண்ணோடு தவறான தொடர்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடுவதை பார்க்க முடியும். இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் கொடுத்தே தீர்ந்தார்களே. சில சமூக வேறுபினோட சிக்கல்களின் திருமணம், காதல் என்பது தவறான காதல், காம நிலையில் சிக்கி தவிப்பன் தவறான போய் ஒரு காம வலையில் விழுவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வு. ஏன்னா உங்களுக்கு நேர்களே மீனராசினர்களே 12 கொடியனும் அஷ்டம ஸ்தானாதிபதி 8 கொடியனும் 3 கொடியனும் உங்களுக்கு லாபம் மாரகாதிபதி வந்து விடுவார். இந்த கிரகம் 2 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான கிரகம் அல்ல. உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு உச்சம் பெற்ற சில சந்தோஷமான நிகழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுத்தாலும் அது சந்தோஷம் இருக்காது. நடப்பது அனைத்தும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பின் உங்களுடைய ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருத்தப்படக்கூடிய ஒரு செயலை கொடுத்து விடுவார். இதனால் சுக்கிரன் உங்களுக்கு எந்த விதத்திலும் மீனராசிக்கு
உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய யோகம் யாருக்கு கொடுப்பாருன்னா அவர் ரிஷப ராசிக்கு கொடுப்பார், மிதுன ராசிக்கு கொடுப்பார், கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் திருமணஸ்தானத்துக்கு அவருக்கு நேரடி பார்வையில் அவருக்கு அவருடைய நட்பு ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விடுவார். உங்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஜென்மச்சனை பிடியில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறவங்க 7 வருடம் தசைக்காலம் நடைமுறையில் நடப்பது நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். சனி பகவான் உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் கொடுத்து கொண்டு படிப்படியாக கொடுத்து கொண்டிருக்கிற விரயச்சனி முடிஞ்சு தற்போது ஜென்மச்சனியில் உங்களுக்கு கண்டிப்பாக உடல் உபாதைகளை கொடுத்து கொண்டிருப்பார். உங்களுக்கு நிதி நெருக்கடியை கொடுத்துருப்பார், உங்களுக்கு தலைக்கு மேலே சுமைகளை கொடுத்துருப்பார், படிப்பில் தடைகளை கொடுப்பார். உங்களுடைய உறவினர்கள் ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் தவிப்பதை பார்க்க இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்தியே தீர்வார் உங்களுக்கு. மேலும் உங்களுக்கு ஒரு தனிமையான சிலர் தனிமையான வாழ்க்கையே வேண்டாம்னு ஒதுங்கி போவதை பார்க்க முடியும். சிலர் வீட்டை விட்டு பிரிவதையும் பார்க்க முடியும். இந்த காலகட்டம் இந்த பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். ஏன்னா சனி பகவான் ஜென்மச்சனி தற்போது நடந்து கொண்டிருக்கிற இதன் பிறகும் உங்களுக்கு பாதச்சனியிலும் கண்டிப்பாக முடிவு காலத்திலும் கடுமையான ஒரு தாக்கம் ஏற்படுது கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் நேயர்களே. நிதானம், பொறுமை, கடமை கண்டிப்பாக நீங்கள் எதையும் செய்தாலும் நிதானமாக செய்ய வேண்டும். உங்களுக்கு நீங்கள் பொறுமை, நிதானம், உங்களுடைய அனைத்தும் அன்பு நேயர்கள், அன்பு மிக்க நீங்கள் நல்ல அறிவுத்திறன், குருவின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள், அறிவுத்திறனும் படிப்பாற்றலும் கொண்ட நீங்கள் உங்களுடைய குரு பகவான் 4ஆம் ஸ்தானத்தில் கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் அமர்வது அவ்வளவு சாதகமாக நிலை அல்ல நேயர்களே. சிலர் சொல்லுவார்கள், சிலர் ஜோதிடர் சொல்வார்கள், குரு உட்கார்ந்திருக்கிற கேந்திர ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த கேந்திர ஸ்தானம் குருவுக்கும் சரி அந்த புதன் பகவானுக்கும் சரி நன்மையை செய்யாது. கேந்திராதிபதி தோஷம் பெற்று தற்போது அமர்ந்திருக்கிறார் அந்த குரு பகவான். 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் உங்கள் மீன ராசிக்கு அமர்ந்து விட்டால் நன்மை செய்ய மாட்டார் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் கேந்திராதிபதி தோஷம் பெற்று வலுவாக உட்கார்ந்திருக்கிறார். கேந்திராதிபதி தோஷம் பெற்று தற்போது அந்த தோஷம் இருப்பதால் கடுமையான தாக்கத்தை கொடுப்பார். உங்களுக்கு மேலும் மேலும் தாக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் குரு பகவான் நன்மை செய்ய முடியாத நிலை அமர்ந்திருக்கிறார். தற்போது உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு விரிய ஸ்தானத்தில் 12இல் மறைந்து நின்றிருப்பதால் கண்டிப்பாக நன்மை செய்ய முடியாத நிலையில் தற்போது அமர்ந்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு இந்த குரு பகவான் ஜூன் 2, 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு வருகின்ற ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு உச்சம் பெற்று தங்களுடைய மீன ராசியை பார்வைப்படும் 9ஆம் பார்வையை பார்வையிடுவார். அவ்வாறு பார்வையிடும் போது கண்டிப்பாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்திற்கும் கண்டிப்பாக படிப்படியாக குறைந்து நீங்கள் சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவேற உங்கள் வாழ்க்கையில் துள்ளி குதிப்பதை பார்க்க முடியும். அனைத்தும் கிடைத்து நீங்கள் உங்களுடைய சனி பகவானின் தாக்கம் குறைந்து கண்டிப்பாக படிப்படியாக அந்த தாக்கத்தை குறைப்பதை பார்க்க முடியும். கண்டிப்பாக அந்த ஜென்மச்சனி பிடியிலிருந்து கண்டிப்பாக குரு பகவான் உச்சம் பெற்று அவர் பார்வைப்படுவது உங்களை காப்பார். இதுவே சத்தியம், இதுவே உறுதி. சிறிது காலம், இன்னும் 2-3 மாதங்கள் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய காலம். மே மாதம் முடிந்த ஜூன் மாதத்திலிருந்து கண்டிப்பாக தொடங்க இருக்கிறது இந்த குரு பகவான் உச்சம் பெறும் நிலை. தற்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சகல சௌபாக்கியம் கிடைத்த உங்கள் மகிழ்ச்சியில் நீங்கள் துள்ளி குதிப்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதுவரை நீங்கள் பொறுத்து நிதானமாக இருப்பதை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவதை பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் மேலும் மேலும் கஷ்டம், துன்பம் அடைவதை கண்டிப்பாக ஏற்படுத்தி திரும்ப கிரக அமைப்பு நேயர்களே. நிதானமாக பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக நன்றி நேயர்களே. நன்றி மீனராசி. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவு தருங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுடைய ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய மேலும் மேலும் நம் சேனல் படிப்படியாக முன்னேற உங்களுடைய ஆதரவு தெரிவியுங்கள். நன்றி நேயர்களே.